நாம் இன்றைக்கி ஜீரகம், வெந்தயம், அரிசி இதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்புக்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். எந்த புளிக்குழம்பு வச்சாலும் இந்த பொடி யூஸ் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையானதுன்னா வெந்தயம் 1 ஸ்பூனு, அந்த ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல அந்த ஸ்பூன் தான் அளவு. ஜீரகம், மிளகு கொஞ்சமாக மட்டும் போட்டது 3 ஸ்பூன் பாட்டிலாக. அரிசி வந்து ஒரு 100 கிராம் இருக்கும், புழுங்கரிசி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. பச்சரிசி கூட போட்டுக்கலாம், எந்த அரிசியாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். வாங்க இது எப்படி வறுத்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு சூடாயிடுச்சு. சூடானதையும் முதல்ல அரிசியை போட்டு வறுத்துக்கணும். அரிசி தீ கொஞ்சம் சிம்மாக தான் வச்சு எரிய விடணும். அடுப்பு ரொம்ப அதிகமாக வச்சோம்னா கருகிரும், பொரி மாதிரி வரும். அந்த பொரியாக வரும்போது எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா சூடாகி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருந்து அரிசி வந்து பொரிய ஆரம்பிக்கும். பொரிய ஆரம்பிக்கும்போது நல்லா எல்லா அரிசியுமே ஒன்று விடாமல் எல்லாம் பொரிஞ்சு வந்த வாட்டி தான் அடுப்புலேருந்து எடுத்துக்கணும். கலந்துகிட்டே இருக்கணும். ஒரே பக்கம் அரிசி நினைச்சுன்னா கருகிடும். இந்த பொருளெல்லாம் எடுத்த பின்னாடி எல்லாம் கொஞ்சம் கல் மண் இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வறுத்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண முடியாது, முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணுறதுனால மண் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரிசி ஒவ்வொன்றா பொரியுது பாருங்கள். அதே மாதிரி எல்லா அரிசியும் பொரிஞ்ச பின்னாடி வேறு தட்டுக்கு மாற்றிக்கணும். இந்த மாதிரி வரும். முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு அரிசி தான் ரெடி ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். எல்லா அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் செவந்து வந்தால் போதும். எல்லாமே கருக விடாமல் இருக்கணும். கொஞ்சம் கிளறிட்டே இருந்தோம்னா தான் ஆகும். வெந்தயமும் செவந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கணும். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜீரகம் போடுறோம். இதுவும் ஓரளவுக்கு செவந்தால் போதும், அதிகமாக கருக விடக்கூடாது. இதுவும் லைட்டாக பொன்னிறம் வர மாதிரி இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுட்டு பொடி பண்ணணும். பொடி செஞ்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பிளேட்டில் ஆற விட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச வாட்டி காட்டுறேன் வாங்க.
இந்த மாதிரி ரெடி பண்ண பவுட்ரு வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது. நம்ம குழம்புக்கு தேவையானப்போ போட்டுக்கலாம். நம்ம அந்த புளிக்குழம்பு பவுடரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்ச ஃபைன் பவுட்ரு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கிடச்சிருக்குது. இதில் வெந்தயம் நான் ஏன் காட்டின அளவுக்கு தான் போடணும், நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். இப்போ எந்த புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி எந்த புளிக்குழம்பு வச்சிங்கனாலும், அப்புறம் கருணக்கிழங்கு குழம்பு, அந்த மாதிரி எந்த புளிக்குழம்பு வச்சாலும் அந்த புளிக்குழம்புல நமக்கு வந்து எந்த பவுட்ரு கடையில் வாங்குகிற எந்த பவுடரும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இவ்வளோ அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதே பவுட்ரு அந்த கடையில் வாங்குகிற மீன் குழம்பு பவுட்ரு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்கனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இது வந்து குழம்பு வெந்து கடைசியில் இறக்குறோம்ல அடுப்புலேருந்து, அந்த டைமில் போட்டோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பாடு செஞ்சு பாருங்கள், குழம்பு வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.